நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870 67784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ஜோ, நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் ரொம்ப உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறேன். எஸ், புன்னகையோட இந்த நாளை ஆரம்பிச்சிடலாம். கதைக்குள்ள போயிடலாம். ஒரு காட்டுல பாத்தீங்கன்னா 2 பூச்சி, அது வந்து காட்டை சுத்தி பார்க்கலாம் சொல்லிட்டு அம்மா பூச்சி வந்து பாப்பா பூச்சி கூட்டிட்டு போகுது. அப்படி கூட்டிட்டு போறப்ப என்ன ஆயிடுது, திடீர்னு வந்து அம்மா பூச்சி காணாம போயிடுது. அது ஒரு இருட்டு நேரம் வேற. அந்த பாப்பா பூச்சிக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அச்சோ அம்மா எங்க போனீங்க எங்க போங்கன்னு தேடுது. ஆனா அம்மா வந்து கிடைக்கவே இல்லை. அப்படியே தேடிட்டு போறா. ஆனா அந்த பூச்சி கடந்து போற மற்ற பூச்சிங்கெல்லாம் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுதுங்க. அங்க இருக்க அந்த அனிமல்ஸ் கூட ஆகட்டும், அந்த பூச்சை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா அழகா அப்படியே ரொம்ப சந்தோஷமா அவங்களை கடந்து கடந்து போயிட்டே இருக்காங்க. இந்த பூச்சிக்கு உடனே ஒரு டவுட் வந்துருச்சு, என்னடா இது, நம்ம இப்படி அழுதுட்டு இருக்கோம் இருட்டை பார்த்துட்டு, எல்லாரும் நம்மளை பார்த்துட்டு எல்லாம் சிரிச்சுட்டு சந்தோஷமா போறாங்களே அப்படின்ட்டு. அப்போ அது கடந்து வரப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி அங்கே இருக்கு. மழை நீர் தேங்கி நின்றுட்டு இருந்தது. அதுல போய் அதை எட்டி பார்க்கறப்ப பார்த்தீங்கன்னா முகம் மட்டும் தெரியல, அதை சுத்தி ஒரு பிரகாசமா வெளிச்சமே இருக்கு. பார்த்தா அது ஒரு மினி பூச்சி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கிட்டேயே அவ்வளோ வெளிச்சம் இருக்கு. ஆனா அது தெரியாம தன் நிலையை மறந்துட்டு, யார் அப்படின்றதையும் மறந்துட்டு அந்த நேரம் விட்டுட்டு போயிட்டாங்களே, ஒரு இருட்டில் இருக்கோமே அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பெரிய கவலையோடய அந்த நாளை வந்து அது கழிச்சுது அப்படின்றத அதுக்கப்புறமா தான் அது உணர்ந்துச்சு. அந்த வெளிச்சத்தை வச்சு அதுக்கப்புறம் அது அவங்க அம்மாவை போய் கொண்டு போய் சேர்ந்துருச்சு. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பல நேரத்தில் நம்மளும் இப்படி தாங்க இருக்கோம். நம்மளுடைய திறமை என்ன, நம்ம கூட என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரியாமலேயே ஐயோயோ என் கூட யாருமே இல்லையே, நான் தனியாக இருக்கேனே அப்படின்னு நினச்சி பல நேரங்களில் கவலையை மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையவே தொலைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்க வேண்டாம், நம்மளும் ஒரு மினி பூச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பில் முன்னேறி போயிட்டே இருக்கு. நிச்சயமா சிறப்பான கதை, சிறப்பான சிந்தனை. இந்த சிந்தனை கொடுத்த மகிழ்ச்சியோடு நீங்கள் நாளை தொடங்கலாம். இப்போ வாழை தரிசனம் பார்க்கலாம். சக்தியானவா ஜீவநாயகா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா.
மக்கள் யாவரும் அன்பில் அக்களிக்கவா அக்களிக்கவா அன்பில் அக்களிக்கவா அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா ஒத்துழைக்கவா வாழ்வில் ஒத்துழைக்கவா திக்கனைத்துமே உண்மை எதிரொலிக்கவா எதிரொலிக்கவா உண்மை எதிரொலிக்கவா யுத்தம் நீங்கியே அமைதி உதிக்க செய்யவா உதிக்க செய்யவா அமைதி உதிக்க செய்யவா பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கியே அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா வறுமை போக்கியே பழமை மகிழ்வளிக்கவா மகிழ்வளிக்கவா பழமை மகிழ்வளிக்கவா சமத்துவத்திலே மனித மாண்புயர்த்தவா மாண்புயர்த்தவா மனித மாண்புயர்த்தவா ஆணவத்தையே வென்று பணிவையாக்கவா பணிவையாக்கவா வென்று பணிவையாக்கவா தாட்சி கொண்டவர் உள்ளம் ஊக்கமூட்டவா ஊக்கமூட்டவா உள்ளம் ஊக்கமூட்டவா நீதி நேர்மையில் எம்மை நாளும் ஆளவே அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. சிறப்பான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம். எஸ், தனியா இருக்கிறவங்க அப்படின்றப்போ ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் கொஞ்சம் இல்லையா? ஆனா அந்த தனிமை வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஆலய தரிசனமோ இல்லை நமக்கு பிடிச்ச ஒரு டிவிஷனல் சாங்கோ அந்த மாதிரிலாம் பார்க்குறப்போ நம்ம கூட வந்து கடவுளை போயிருக்காருப்பா அப்படின்ற ஒரு பெரிய தன்னம்பிக்கைலாம் ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில் இன்றைய நாள் நம்ம வந்து என்ன ஒரு தொடக்கமாக தொடங்க போகிறோம், என்ன இங்கேருந்து கொண்டு போக போகிறோம்? இப்போ நீங்கள் சொன்ன கதையில இருந்தே நம்ம இன்னைக்கான சிந்தனை அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டு போகலாம். என்னன்னா, இந்த தனிமை அப்படிங்கிறது விரும்பி தேர்ந்தெடுத்து கொண்ட ஒன்றாக இருக்கலாம், இல்லை யாரோ ஒருத்தங்க கட்டாயத்தின் பேர் நம்ம மேலே திணிச்ச ஒன்றாக இருக்கலாம், இல்லை எப்படினாலும் இருக்கலாம். இதை தாண்டி வேறு இன்னொரு வகையும் கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம். நமக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு தான். ஒன்று யாராவது விட்டுட்டு போயிருப்பாங்க, கட்டாயத்தின் பேரில் நம்ம தனிமையாக்கப்பட்டிருப்போம். இல்லை அப்படின்னா நாம் விரும்பி தனிமை என்ன பண்ணியிருப்போம்னா தேர்ந்தெடுத்திருப்போம். பழைய திரைப்பட பாடல் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தனிமையிலே இனிமை காண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். அந்த ஃபுல்லாலாம் வரிகள் தெரியல, அந்த பாட்டோட எதை மீன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் டக்குன்னு அந்த வரிகள் ஞாபகம் வந்துச்சு. இப்போ அந்த தனிமை அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய இறைவனின் கொடை. நம்ம நிறைய விஷயங்கள் வந்து எதிர்நிலையாக நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து நமக்கு சாபம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். குறிப்பாக அந்த மறதி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சாபம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா அந்த மறதி தான் நம்ம வாழ்க்கையை நம்ம அடுத்த நிலைக்கு எடுத்து செல்றதுக்கு என்னன்னா பேர் உதவியாக இருக்கின்றது. சில காயங்களையும் வழிகளையும் நம்ம மறக்க போய் தான் நம்ம அடுத்த அடி எடுத்து நம்ம போகிறோம். ஒரு அதெல்லாம் மறக்கவே முடியல, நம்ம மைண்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. அப்போ இறைவனின் படைப்புகள் எல்லாமே வந்து அழகானது, எல்லாமே வந்து சிறப்பான ஒன்று, எல்லாமே ஒரு நேர்நிலையான ஒன்று தான். அதை எப்படி கையாளுகிறோம் அதில் தான் வரும். அப்போ அந்த தனிமை அப்படிங்கிறது இது வந்து வெறுப்பினுடைய உச்சமாக இருக்கலாம், இல்லை வந்து வாழ்க்கையின் விரக்தியினுடைய ஒரு உச்சமாக என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஆனால் அந்த தனிமை அப்படிங்கிறது இன்னொரு சைடு ஒன்று இருக்குது, பாசிட்டிவ் சைடு இருக்குது. அப்போ அதுதான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், சிந்திக்க போகிறோம். அப்போ ஒரு தனிமையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நான் எனக்கு நல்ல விதமாக ஆதாயமாக என்னால் என்ன பண்ண முடியும், மாற்றிக்கொள்ள முடியும். அப்போ அதில் முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த கதையில் சொன்ன மாதிரி அப்போ அந்த தனிமையில் அதை குளத்தின் கரையில் அதை எட்டி பார்க்கின்ற பொழுது தான் அதனுடைய முகம், அதனுடைய உடல் எல்லாம் தெரிய வந்து தான் யார் அப்படிங்கிறத அதை என்ன பண்ண முடியும், அந்த மின்மினி பூச்சிக்கு அடையாளம் காண முடிந்தது. அப்போ அதுபோல் இந்த தனிமையில் இருக்கின்ற பொழுது தான் நாம் யார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும்.
இன்னைக்கு ஆபத்தில் உதவுவோனே உண்மையான நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளை சுற்றி ஏகப்பட்ட கூட்டம் என்ன பண்ணலாம் இருக்கலாம். இன்னைக்கு நமக்கு ஒரு பண உதவியோ இல்லை ஏதோ ஒரு உதவியோ நமக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிறப்போ எவனுமே நமக்கு செய்கிறதுக்கு உதவிக்கு பக்கத்துலேயே இல்லை. நம்ம அது வரைக்கும் நண்பர்கள் நினச்சிருந்த யாருமே என்ன பண்ணலாம், நமக்கு ஃபோன் எடுக்கலை, நேரில் பார்க்கல, நம்மளை நிர்கதியாக என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு தனிமையில் வந்து ரொம்ப விரக்தி, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அழுது புலம்பி ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாம் அடங்கி ஒரு கட்டத்தில் ஒரு அமைதியான நிலை வந்து போய் நிற்கும் இல்லையா. ஒரு புயலுக்கு பின்னே அமைதி அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த அமைதியான தருணத்தில் நான் யார், என்னால் என்ன செய்ய முடியும், என்னுடைய கெப்பாசிட்டி என்ன, நான் எப்படி இவங்களை நான் நம்பினேன், அப்போ நான் இனி வாழ்க்கை எப்படி நான் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும், இது எல்லாமே எப்போ தோணுனா அந்த தனிமையில் இருக்கும்போது தான் கற்றுக் கொடுக்கும். ஸோ அப்போ அந்த தனிமை நமக்கு ஒரு வரப்பிரசாதம். அதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் விஷயம் நாம் யார் என்பதை அது நமக்கு செய்யும். தனிமை என்பது ஒரு வரப்பிரசாதம். எஸ், ஒரு அழகான ஒரு வார்த்தை. இது நம்ம இன்னும் நீடிச்சு தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். வாழ்வேன் வாழ்வே தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன் வாழ்வே இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன். ஆண்டவரே உமக்கே புகழ் சாற்றிடுவேன். மாசற்ற வழியே நடப்பதில் நான் கருத்தாயிருக்கின்றேன். எப்பொழுது நீர் என்னிடம் வருவீர், எப்பொழுது நீர் என்னிடம் வருவீர். உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன் வாழ்வே தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன் வாழ்வே தூய உள்ளத்தோடு தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். இழிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன். நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன். நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன். உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன் வாழ்வே தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன் வாழ்வே தமக்கு அடுத்திருப்போரை மறைவாக பழிப்போரை நான் ஒழிப்பேன். கண்களில் இருமாப்பும் உள்ளத்தில் செருக்கும் உள்ளோரின் செயலை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன், பொறுத்து கொள்ள மாட்டேன். உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன் வாழ்வே தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன் வாழ்வே நாட்டில்
நம்பிக்கைக்குரியோரை கண்டுபிடித்து என்னோடு வாழச் செய்வேன். நேரிய வழியில் நடப்போரை எனக்கு பணிவிடை புரியச் செய்வேன். நேரிய வழியில் நடப்போரை எனக்கு பணிவிடை புரியச் செய்வேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன் வாழ்வேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன் வாழ்வேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, தினம் ஒரு திருப்பாடல் என்னும் நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே புனிதர்களான சிப்ரியான், கொர்னிலேயு ஆயர்களுடைய திருநாளை கொண்டாடுகின்றோம். இந்த திருநாளிலே நமது வார்த்தை வழிபாட்டின்படி நமக்கு திருப்பாடலாக நமக்கு சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் 101வது திருப்பாடல். இந்த திருப்பாடலை பற்றி நாம் விவிலியத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் அழகாக இந்த திருப்பாடலுடைய தலைப்பை நாம் பார்க்கிறோம். அதாவது அரசரின் வாக்குறுதி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீது அரசர் வாக்குறுதியை தருகின்றார். என்ன வாக்குறுதி? தனிப்பட்ட நபர் என்ற முறையிலே, தனது சமூக வாழ்விலே ஒரு அரசர் என்ற முறையிலே மக்களை வழிநடத்துவதில் நான் உயரிய பொறுப்பில் இருக்கின்றேன். ஆகவே அந்த பொறுப்பை சரியான முறையில் இறைவனின் துணையோடு நான் வாழ்வேன் என்று சொல்லி கடவுளுக்கு தனது வாக்குறுதியை வெளிப்படுத்துகின்ற ஒரு திருப்பாடலாக இந்த 101வது திருப்பாடலானது அமைவதை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே தாவீதுடைய மனநிலையை பாருங்கள். 2வது வசனமானது அழகாக சொல்லுகின்றது, மாசற்ற வழியே நடப்பதில் நான் கருத்தாய் இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 1வது எடுத்து நாம் படித்தோம் என்று சொன்னால் நற்பேறு பெற்றவர் யார் என்று நாம் அதிலே காண்கிறோம். அதே போல இந்த திருப்பாடலில் நாம் பார்க்கின்றோம், மாசற்ற வழியே நடப்பதில் நான் கருத்தாய் இருக்கின்றேன். அதாவது அரசர் என்ற முறையிலே அரசன் எவ்வழியோ அவ்வழியே மக்கள் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே கடவுளால் திருப்பொழிவு செய்யப்பட்ட அரசராகிய நான் பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருப்பேன் என்று சொல்லி அந்த எடுத்துக்காட்டு வாழ்வை வாழ்வதில் நான் எப்போதும் பிறழமாட்டேன் என்று சொல்லி தனது மாசற்ற வழியை பாருங்கள் எந்தெந்த வகைகளிலெல்லாம் அவர் நிலைப்படுத்துகிறார் என்பதை பின்வரும் வசனங்களிலே அவர் சொல்வதை பார்க்கின்றோம். முதலாவதாக, இழிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன். பாருங்கள் எந்த அளவிற்கு தனது பார்வையை சுத்தமாக வைத்திருப்பவராக தாவீது அரசர் இருக்கின்றார். 2வதாக, நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன், தீயவை செய்பவர்களை நான் வெறுக்கின்றேன் என்று சொல்லி அவர் மாசற்ற வழியில் நடப்போராக இருக்கின்றார். 3வதாக, வஞ்சக நெஞ்சம் எனக்கு இல்லை, அது எனக்கு மிகவும் தொலைவில் இருக்கிறது என்று சொல்லி நான் யாருக்கும் அரசனாக இருந்தாலும் நான் தந்திரத்தாலோ வஞ்சத்தாலோ நான் பிறரை காயப்படுத்த மாட்டேன். மாறாக கடவுளிடம் மட்டுமே நான் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை நான் ஆண்டவர் பக்கம் கொண்டு வருவேன் என்று சொல்லி நான் வஞ்சக நெஞ்சம் கொண்டவனாக இருக்க மாட்டேன் என்று சொல்கின்றார். மீண்டுமாக, தமக்கு அடுத்திருப்பவரை மறைவாக பழிப்போரை நான் ஒழிப்பேன் என்று சொல்லி அடுத்திருப்பவர்களை அன்பு செய்யவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை என் வாழ்வில் நான் வாழ்ந்து பிறரையும் நான் வாழ்வதற்கு முயற்சி செய்வேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வில் எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் கடவுளுடைய நெறியை பிறளாமல் தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்ற எப்பொழுதும் கடவுளுடைய ஆவியாரால் வழிநடத்தப்படுகின்ற ஒரு அரசருக்குரிய மாண்போடு நான் வாழ்வேன். நான் வாழ்வதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கை பிறருக்கு எடுத்துக்காட்டாக அமையட்டும் என்று சொல்லி தாவீது அரசர் கடவுள் முன்னிலையில் ஒரு வாக்குறுதி தந்த திருப்பாடலை நாம் வாசிக்கின்றோம். மீண்டுமாக பாருங்கள், 7வது வசனம் அழகாக சொல்லுகின்றது, வஞ்சனை செய்வோருக்கு என் மாளிகையில் இடமில்லை. அதாவது இந்த வசனம் நமக்கு கொடுக்கின்ற சிந்தனை என்ன? தீமை, தீங்கு எதற்கும் நான் உட்பட மாட்டேன். அன்புக்குரியவர்களே, திருத்தூதர் பணிகளை நாம் அழகாக வாசிக்கின்றோம். இரத்தின சுருக்கமாக இயேசுவின் வாழ்வு சொல்லப்படுகின்றது.
ஆண்டவர் இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை தாவீது கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். வஞ்சனை செய்வோருக்கு என் மாளிகையில் இடமில்லை, நான் தீமை செய்ய மாட்டேன், தீங்கு நடக்கவும் விட மாட்டேன், நான் வாழுகின்ற எந்த இடத்திலும் அதை நான் நிலைநிறுத்த மாட்டேன் என்று சொல்லி தீங்கை வெறுப்பவனாக, தீங்கை ஒதுக்குபவனாக நான் இருப்பேன் என்று சொல்லி அவர் இந்த திருப்பாடல் வழியாக நமக்கு 2 சிந்தனைகள் தருகின்றார். முதலாவதாக திருமுழுக்கின் வழியாக கடவுளுடைய ஆவியாரால் அபிஷேகம் செய்யப்பட்ட நாம் தாவீதை போன்று மாசற்றவர்களாக நாம் வாழ வேண்டும், குழந்தைக்குரிய நெஞ்சத்தோடு வாழ வேண்டும். இரண்டாவதாக தாவீதை போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நன்மை செய்வதிலே கருத்தாய் இருந்தோம் என்று சொன்னால் நாம் வாழ்வில் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தீங்கை நாம் எப்பொழுதும் நம் வாழ்வில் கொண்டிருக்க மாட்டோம் என்பதை இந்த திருப்பாடல் ஆணித்தரமாக நமக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். ஆகவே இந்த திருப்பாடல் 101 நாம் படிக்கின்ற சமயங்களிலெல்லாம் நாம் மாசற்றவர்களாக வாழ, தீமையை ஒதுக்குபவர்களாக வாழ நாம் வரம் கேட்டு ஜெபிப்போமா? எங்களை எந்நாளும் அன்பு செய்யும் இறைவனை, தர்மையான வேலைக்காக நாங்கள் உம்மை போற்றி புகழ்கின்றோம். திருப்பாடல் 101 எங்களுக்கு கொடுக்கின்ற அழைப்பின் பெயரிலே தாவீதுக்குரிய மனநிலையோடு நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவர் கொண்டிருந்த மனநிலையை, அதாவது எப்பொழுதும் என்ன நேர்ந்தாலும் நான் மாசற்ற வழியில் வாழ்வேன் என்ற ஒரு அருமையான கருத்தையும், சூழ்நிலையிலும் நான் தீங்கை என் வாழ்வில் கொண்டிருக்க மாட்டேன் என்ற அந்த உயரிய மனப்பாங்கையும் எங்களுக்கு இந்த நாளிலே இந்த திருப்பாடல் வழியாக எங்களுக்கு தந்தரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். நாம் 1000 பேர், ஒரு ஃபேக்கான ஒரு 1000 பேர் கூட நான் இருக்கிறத காட்டிலும் நான் தனியாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ அந்த தனிமை எனக்கு பல ஆதாயங்களை பெற்றுத்தரும். அது என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அது அடுத்தது என்ன சொல்றேன்? கண்டிப்பா இப்படி சிந்திக்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தாட் வேணும். அதாவது தனிமையில இனிமை காண முடியுமானா முடியும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு எடுத்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ஒரு மன அமைதியை தேடி தரக்கூடியது இந்த தனிமை அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படிங்க மன அமைதி இல்லைன்னு தான் தனிமையவே நம்ம வந்து ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ அது எப்படி ஏற்படுத்தணும்? எஸ், கண்டிப்பாக அந்த தனிமை, நம்ம சிந்திக்கிற அந்த நேரம், நமக்குன்னு கொடுக்கப்படுற நேரம், நமக்குன்னு ஒதுக்கக்கூடிய அந்த நேரம் நம்மை வந்து ஒரு மன அமைதிக்குள் ஏற்படுத்தும் அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. நிச்சயம். எனக்கு நான் தனிமையில் இருக்கிறதுனால தான் என் மன அமைதியை இழந்து தவிக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எல்லாருமே ஒரு கணம் அவங்களுடைய லைஃப்பில் அவங்களுடைய மொபைல் ஃபோன், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு எதை பற்றியும் சிந்தனை இல்லாமல் அப்படி வெறுமனேன்னு உட்காந்துருந்தாலே போதும். இப்படி உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டால் உட்கார முடியும், நிச்சயமாக உட்கார முடியும். ஏதாவது ஒரு இயற்கையை ரசிக்கலாம் வேண்டாம். நீங்கள் வந்து எந்த வேலையும் செய்ய வேண்டாம், மைண்டில் எதையுமே ஏற்றிக்க வேண்டாம். உட்காந்தாலே போதும். 5 நிமிஷம் இல்லை, நீங்கள் அப்படி ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ண நம்ம கற்றுக்கொண்டோம். அந்த தனிமையில் நான் எதை பற்றியும் நான் யோசிக்கல, என் மைண்டில் எந்த வித சிந்தனையும் எந்த ஓட்டங்களும் இல்லை. நான் காணக்கூடிய பொருட்களை நான் சும்மா பார்த்துட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். அந்த பொருட்களின் மீதான இது என்ன, இந்த பறவை என்ன, இந்த பறவையோடைய ஃபேமிலி என்ன, எதையும் நான் என்ன பண்ணலை, சிந்திக்கலை. எங்கேருந்தோ ஒரு சத்தம் வருது, அந்த சத்தம் என் காதில் என்ன பண்ணுது விழுது, இந்த சத்தம் எங்கேருந்து வருது ஏது, நான் அதை பற்றியும் நான் யோசிக்கலை. ஏதோ ஒரு ஸ்மெல், நல்ல ஸ்மெல் எனக்கு பக்கத்தில், ஏதோ ஒரு ஃப்ராக்ரன்ஸ் எனக்கு என்ன கிடைக்குது, அப்போ இது எங்கேருந்து வருது, அதை பற்றியும் நான் என்ன பண்ண யோசிக்கல. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், எவ்வளோ நேரம் இப்படி என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். எப்போ அப்படின்னா என்னுடைய மனது எப்போது அமைதியை தேடுகிறது அப்படிங்கிறப்போ, அந்த தனிமையில் அந்த அமைதியை தேடி நான் உட்கார்ந்து இருக்கிறப்போ இந்த மாதிரி என்னை சுற்றி எவ்வளோ, அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தை தியானம் பண்ணாங்க. அப்போது நிறைய பழைய திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது முனிவர் தியானம் பண்ணிட்டு இருப்பார், யாராவது போய் டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க, உடனே அவர் என்ன பண்ணுவார், சாபம் கொடுப்பாரு. ஸோ அப்போ இது என்னன்னா, அப்போ அந்த அமைதி எதை பற்றியும் யோசிக்காமல் சுற்றி என்ன நடக்குங்கிறது எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயம் நமக்குள்ள என்ன பண்ணுவார், அமைதியை உண்டு பண்ணும். ஸோ அப்போ அந்த உள்மன அமைதியை பெற்றுக்கொள்ள தனிமை ஒரு நல்ல வழி. எஸ், அந்த வழியை நாம் தேடுவோம். தொடர்ந்து பேசலாம். சரி, பாரத பகத்து பார்க்கலாம். செப்டம்பர் 16 புனித கொர்னேலியூஸ். ரோமை பேரரசன் தீசியூஸ் தன் அரசில் வாழ்ந்த கிறிஸ்துவர்களை கொன்றளிப்பதற்காக ஆணை பிறப்பித்து கிறிஸ்துவர்கள் சிலைகளுக்கு வணக்கம் செலுத்துவதற்கு கட்டளை பிறப்பித்தான். கிபி 249 ஆண்டு முதல் கிபி 251 வரை நடந்த 7வது மறைக்கழகத்தில் கிறிஸ்துவ மறையினை புறக்கணிக்க மறுத்த கிறிஸ்துவர்கள் இரத்தம் சிந்தி
மறைசாட்சியாக மரிக்க இந்த மறைக்கழகத்தில் திருத்தந்தை பபியான் மறைசாட்சியாக உயிர் துறந்தார். திருத்தந்தை பபியானுக்கு பிறகு புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க விடாமல் தடுத்த பேரரசன் தீசியூஸ் புதிய திருத்தந்தைக்கான தேர்தலை தடை செய்தான். 14 மாதங்களுக்கு பிறகு ரோமை மறைமாவட்ட குருவான கொர்னேலியூஸ் கிபி 251ஆம் ஆண்டு மார்ச் மாதம் திருச்சபையின் 21வது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மறைக்கழகத்தின் போது உயிருக்கு அஞ்சி கிறிஸ்துவத்தை மறுதலித்த பலர் மீண்டும் கிறிஸ்துவ மறையினை ஏற்க விரும்ப திருத்தந்தை கொர்னேலியூஸ் அவர்களை வாஞ்சையோடு ஏற்றுக்கொண்டார். பேரரசன் தீசியூஸிற்கு பின்பு திரிபோனியானுஸ் பேரரசராக திருத்தந்தை கொர்னேலியூஸ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் சொல்லொன்னா துயரங்களை அனுபவித்து ஆண்டவரிடம் அனுதினமும் ஜெபித்த திருத்தந்தை கொர்னேலியூஸ் கிபி 253ஆம் ஆண்டு தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக உயிர் துறந்தார். கிறிஸ்தவத்திற்கு எதிராக மறைக்கழகம் ஏற்பட்ட காலத்தில் மன வலிமையோடு திருச்சபையினை வழிநடத்தி மக்களை பாதுகாத்த திருத்தந்தை கொர்னேலியூஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித கொர்னேலியூஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வாழ்வினில் எத்துணை துன்பங்கள் வந்தாலும் மன வலிமையோடு எதிர்கொண்டு அத்துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஆண்டவரிடம் உருக்கமோடு ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதியை நம்ம பார்த்துட்டோம். இன்று நம்ம பேசிட்டு இருக்கோம் தனிமை தரக்கூடிய அழகான காரியங்கள் எவ்வளவோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக இந்த தனிமை நமக்கு தரக்கூடிய விஷயம், தனிமையினால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சுதந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஒரு சுதந்திரமான மனநிலையோடு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா செயல்பட முடியும். யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை யாருக்காக ஃபேவராக அப்படி எந்த முடிவு எடுக்க வேண்டிய தேவை அப்படிங்கிறது கிடையாது. யாரும் நம்மளை கட்டாயப்படுத்தவோ கட்டுப்படுத்தவோ என்ன பண்ண மாட்டாங்க. அது ஏன்னா ஆளே கிடையாது. பல பேருக்கு தேவையான ஒன்று இதுவாக தான் இருக்கு. ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு முடிவை நான் எடுக்கணும் அப்படின்னாலும் கூட பல பேரை நான் என்ன பண்ண சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா நான் ஒருத்தரோட ஒருத்தர் என்ன பண்ணி இன்டர் கனெக்ட் ஆகிருக்கிறேன். அப்போ நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் எனக்கு ஆதாயத்தை கொடுத்தாலும் மற்றவங்களுக்கு அதை என்ன பண்ணிடக்கூடாது, வலியும் வேதனையை கொடுத்துடக்கூடாது, பாதிப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது. அப்படிங்கலாம் என்ன பண்ணுறோம், ரொம்ப கான்சியஸாக இருக்கிறோம். சில வாழ்வின் நல்ல முடிவுகள் ரிஸ்க்லாம் அதனால் என்ன பண்ண முடிகிறது இல்லைன்னா எடுக்க முடிகிறதே இல்லை. ஒரு பிஸ்னஸ் பிளான் வச்சுருப்பாங்க, அழகான பிளான், நல்லா அது கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஒரு பிளானாக இருக்கும். ஆனால் ஒருவேளை இந்த பிளான் சொதப்புச்சுன்னா இதில் நான் மட்டும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது, என்னுடைய குடும்பத்தினரும் என்ன பண்ணுறாங்க, பாதிக்கப்பட இருக்கிறார்கள். அப்போ அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ண ஒரு தடையாக இருக்குது. அப்போது இப்படிப்பட்ட சூழலில் நான் ஒருவேளை தனியாக இருக்கிறேன், அதான் சொல்லுங்கன்னா வாழ்க்கையில் வந்து எல்லாவற்றையும் இழந்த ஒரு நபர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, போட்டி போடவோ அவர்களை தூண்டி எழுப்பவோ அவங்களுக்கு எதிராக நம்ம நிற்கிறதோ கூடாது. ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் என்ன பண்ணுவாங்க, போவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி சூழல் தான் அந்த தனிமை. அப்போ அந்த தனிமை அந்த ஒரு சுதந்திரத்தை என்ன பண்ணுதுன்னா கொடுக்குது. எதை பற்றி ஓகே நான் இது வரைக்கும் இழக்கிறதுக்கு என் கையில் ஒன்றும் இல்லை, இந்த முடிவை நான் என்ன பண்ணுறேன் எடுக்கிறேன். இதனால் வரக்கூடிய ஆதாயம் லாபமோ நஷ்டமோ என்ன பண்ணுறேன், என்ன மட்டும் தான் பாதிப்பு. ஒருவேளை லாபம் இருந்தாலும் அது என்ன தான் சிறப்பது, நஷ்டம் இருந்தாலும் அது என்ன தான் சிறப்பது. அதனால யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சுதந்திரமாக முடிவெடுப்பதற்கும் சுதந்திரமாக செயல்படுவதற்கும் தனிமை கற்றுக் கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப பகுதி பார்க்கலாம். ஞானியை சந்தித்தான் பக்தன் ஒருவன். மூட்டையான மும்முர பிரச்சனைகளோடு அவரை சந்தித்தான். வாழ வழி கேட்டு நின்றான். கேட்டுவிட்டு சொன்னார் ஞானி, சிங்கத்தை போல் இரு, நாயை போல இராதே. உள்ளர்த்தம் விளங்காத முகத்தோடு இருந்த அவரிடம் விளக்கினார் ஞானி. ஒரு சிங்கத்தின் மீது அம்பு எய்யப்படுமானால் அது அம்பை பொருட்படுத்தாமல் அதன் உடம்பிலே அது பாய்ந்திருந்தாலும் எய்தவனை நோக்கியே பாயும். சிங்கத்தை பார், அதன் பாய்ச்சலை பார். இந்த ஒரு நாயின் மீது ஏதாவது எரியப்படுமானால் அது எரிபவரை பொருட்படுத்தாமல் எரியப்பட்டதை நோக்கியே ஓடும். உடம்பிலே பட்டிருந்தாலும் நாயை பார்க்காதே, அதன் ஓட்டத்தை பார்க்காதே.
அது சரி குருவே, சிங்கத்துக்கும் நாய்க்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? அதுபோல்தான் பக்தா, வாழ்வின் பிரச்சனைகளை நீ எதிர்கொள்ளும் போது சிங்கத்தை போல் அதை பற்றி கவலைப்படாமல், அந்த பிரச்சனையை பற்றி கவலைப்படாமல், பிரச்சனையின் மூலத்தை நோக்கி ஓடி எதிர்கொள், தைரியமாக கையாளு. அதை விட்டு பிரச்சனையின் பின்னே ஓடாதே, அடிபட்ட நாயை போல. தெளிவு பெற்ற பக்தன் பாய கிளம்பி விட்டான். தனது மூட்டையான மும்முரமான பிரச்சனைகளின் காரண காரியங்களை நோக்கி, உருவாகும் மூலங்களை நோக்கி, தரமான சுய திறனாய்வை நோக்கி. சவால்களை தவிர்த்து எவரும் மேன்மை அடைய முடியாது. ஏனென்றால் சவால்கள் வழியாகத்தான் சந்நிதானங்கள். மனிதனுக்கு பிரச்சனைகள் இல்லை என்றால் கடவுளுக்கு அர்ச்சனைகள் இல்லை. பிரச்சனைகளை சமாளிக்கும் மனித ஆயுதங்கள் 3. 1 மௌனம், அது பிரச்சனை வராமல் பாதுகாக்கும். 2 புன்னகை, அது வந்த பிரச்சனையை எளிதாய் முடித்து வைக்கும். 3வது தனிமை, அந்த தனிமை எதனால் பிரச்சனை வந்தது என்று யோசிக்க வைக்கும். இருக்கிற பிரச்சனையை விட பிரச்சனை என்னன்னு கேட்கிறவங்கள்ட்ட பிரச்சனையை சொல்றதே பெரிய பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி இருக்கிற பிரச்சனையை கூட சமாளிச்சிடலாம், பிரச்சனையே இல்லாத மாதிரி சமாளிக்கிறது தான் பிரச்சனையா இருக்கு. மறந்து விடாதே நட்பே, விதி ஒரு கதவை மூடும் போது நம்பிக்கை இன்னொரு கதவை திறக்கிறது. பிரச்சனை என்பது இலவசமாய் கிடைக்கும் டெய்லி காலண்டர் போன்றது. நம்மிடம் ஏற்கனவே 1, 2 இருந்தாலும் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். வேற வழி இல்லை, கிழிச்சு தான் ஆகணும். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் தனிமையினால் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள், ஆதாயங்கள் என்னென்னு சொல்லி. அடுத்ததாக என்ன சொல்லுங்க? அடுத்ததாக என்ன இனிமை காண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அந்த கவன சிதறல், அந்த லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அந்த கவன சிதறல் இல்லாமல் நாம் பார்த்து கொள்ள முடியும் அந்த தனிமையான நேரத்தில். நமக்குன்னு ஒரு கோல் இருக்கும், அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு. அப்படி ஒரு தனிமையை நம்ம அது உணரலன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி எப்பவுமே இந்த சரௌண்டிங்ஸ் இருந்து தாங்க இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டுகிட்டே இருப்போம், மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிட்டே இருப்போம், அடுத்த நாள் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சுட்டே இருப்போம். ஸோ இதெல்லாம் தாண்டி நாம் தனிமையில் இருக்கும் பொழுது நம்முடைய கோல் என்ன, நம்மளுடைய நோக்கம் என்ன, அதை நோக்கி நம்மளுடைய பயணம் என்னவா இருக்குது அப்படின்றத சிந்திப்பதற்கு நம்மளுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன, இந்த தனிமை தான். நிச்சயம். ஏன்னா நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. ஏதாவது நம்ம நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்முடைய கோலை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுறப்போ, வா மச்சான் கிரிக்கெட் விளாடலாம், வா மச்சான் படத்துக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றதுக்கு ஒரு நண்பர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ இந்த வேலையை போய் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு வீட்டிலேருந்து வெளியே அனுப்புறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, கூட இருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு வேலை செய்வதற்கு அந்த தனிமை என்னுடைய ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்னும் தொடர்ந்து பேசுவோம், அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் திருப்பெயர், இயேசு என்னும் பெயருக்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. அவற்றை பற்றி நான் உங்களோடு தொடர்ந்து பகிர்ந்து வருகின்றேன். இன்று இயேசுவை அறியாதவர்களும் இயேசுவை சாராதவர்களும் இயேசுவின் பெயரை பயன்படுத்தினார்கள் என வியப்பான செய்தி. மார்க்கு நற்செய்தியில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 38 நாம் வாசிக்கின்றோம். யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்று ஒரு முறையீட்டை கொண்டு வருகிறார். நம்மை சாராதவர், நம்மை ஏற்றுக்கொள்ளாதவர் அல்ல, நம்மிடமிருந்து வேறுபட்ட ஒரு மனிதர். ஆனால் பெயரால், அதான் இயேசுடைய பெயருக்குள்ள சிறப்பு, பேய்களை ஓட்டுகிறார். அந்த மனிதர் சொல்லியிருக்கிறார், இயேசுவின் பேரால் சொல்கிறேன் ஓடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பேய் ஓடிவிட்டது. அப்போ எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு பெயர் பாருங்கள். யோவானுடைய இந்த முறையீட்டுக்கு இயேசு தருகிற பதிலை 9:39 வாசிக்கிறோம். இயேசு கூறியது, அவரை தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். இயேசுடைய இந்த உளவியலை பாருங்கள். என்னுடைய பெயரை சொல்லி பேய்களை ஓட்டிவிட்டு எப்படி என் பெயரை அவர் இகழ்ந்து பேசுவார்? ஆகவே அவர் செய்து கொள்ளட்டும். ஆகவே இயேசுவை சாராத மனிதர்கள் கூட இயேசுவின் பெயரை பயன்படுத்தி பேய்களை ஓட்டினார்கள், வல்ல செயல்களை செய்தார்கள் என்பது ஒரு வியப்பான செய்தியாக நற்செய்தியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இயேசுடைய பெயருக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்கிறது, இயேசுடைய பெயருக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது.
இயேசுவை சாராதவர்களோட இயேசுவின் பெயரால் சொல்லுகிறேன் என்று கட்டளையிட்டால் அது நடக்கிறது. எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள். இன்றும் இயேசுவுக்கு அந்த சிறப்பு இருக்கிறது. இன்றும் இயேசுடைய பெயருக்கு அந்த வல்லமை இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவின் பெயரால் என்று இயேசுடைய பெயரை சொல்ல வேண்டும். நம்முடைய மன்றாட்டுக்கள், திருப்பலி, வழிபாட்டு மன்றாட்டுகள் அனைத்துமே எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் என்று சொல்லிதான், இயேசுடைய பெயரை சொல்லிதான் நாம் நம்முடைய மன்றாட்டுகளை நிறைவு செய்கிறோம். எனவே இயேசுடைய பெயர் அவ்வளவு ஆற்றல் மிக்கதாக இருந்தது. இயேசுவை சாராதவர்களும் பயன்படுத்திய வல்லமை மிக்க ஒரு பெயராக இயேசுடைய பெயர் இருந்தது என்பதை நாம் அறிந்து வியக்கின்றோம், மகிழ்கின்றோம், இயேசுவை புகழ்ந்து போற்றுகின்றோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மிக சிறப்பான பகுதி இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். எஸ், இன்று நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம் தனிமை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் என்னென்ன அப்படின்ட்டு அடுத்ததாக. ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னா கிரியேட்டிவிட்டி, கற்பனை திறன், புதிய புதிய ஐடியாக்கள், புதிய புதிய இமேஜினேஷன்ஸ் எல்லாம் வந்து தனிமையில் இருக்கின்ற பொழுது தான் வரும். இப்போ ஏதோ ஒரு அறையில் நம்மளை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த அறையில் வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது. ஆனால் நாம் மட்டும் அங்கே என்ன பண்ணுறோம்? தனியாக இருக்கிறோம். இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கிடையாது, தொலைபேசி அலைபேசி உரையாடல்கள் எதுவுமே கிடையாது. அப்போ அங்கே நான் உட்காந்துருக்கிறப்ப எனக்கு முதல்ல என்ன பண்ணுன்னா போர் அடிக்கும், பயங்கரமாக போர் அடிக்கும். ஏன்னா எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் கிடையாது, எனக்கு பேச முடியாது, இன்டர்நெட் வெளி உலகத்தை எனக்கு கனெக்ட் பண்ண முடியாது. ஆனால் நான் தூங்குவதற்கோ சாப்பிட எல்லாமே அங்கே என்ன இருக்குது. ஆனால் எல்லாமே என்னென்னா நான் உருவாக்கி சாப்பிடணும். இப்போ சாப்பிட்றதுக்கு தேவையான காய்கறிலாம் அங்கே வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த டைம் நம்ம சாப்பிட்றல திடீர்னு ஒரு சமைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ தோணும், இதை ஏன் இப்படி இருக்கக்கூடாது, இதை ஏன் இப்படி சமைக்கக்கூடாது, இப்படி சமைச்சா என்ன வரும், ஏதோ ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதை சொல்லும்போது விடுதலை இருக்கிறப்போ நடந்த ஒரு நிகழ்வு. நண்பர் ஒருத்தர் என்னன்னா சாப்பிடணும், அன்றைக்கி என்ன அப்படின்னா வெளியே எங்கேயும் போக முடியல. ஐ திங்க் அது பந்த் டைம் நினைக்கிறேன். ஏதோ கடை அடைப்பு, முழு கடை அடைப்பு, எதுவுமே வெளியே பொருட்கள் கிடைக்காது. அப்போ வீட்டில் சம பசியில் இருக்கிறார் நண்பர். அப்போ ஃபோன் பண்ணி என்னடா அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க என்ன அப்படின்னு கேட்குறப்போ, சாப்பிட ஒன்றுமே இல்லை மச்சான், அதான் என்ன பண்ணன்னு தெரியல, பசி எடுக்குது பயங்கரமாக, வீட்டில் அரிசி இருக்குது ஆனால் குழம்பு வைக்கிறதுக்கு மற்ற திங்ஸ் எதுவுமே இல்லை, என்ன பண்ணனே தெரில அப்படின்னு ரொம்ப புலம்பிட்டு இருந்தார். திரும்ப ஒரு ½ hour கழிச்சு ஃபோன் பண்ணி அவர் சொன்னார், மச்சான் இந்த ஹோட்டலெல்லாம் பார்த்துருக்குறேன், மாவு காலியாகிடுச்சுன்னா ரெடிமேடாக ஒரு மாவு கொண்டு வந்து அதில் தண்ணியை கலக்கி என்ன பண்ணிடுறாங்க, உடனே தோசை இட்லின்னு ஊற்றி கொடுக்குறாங்க. அது அரிசி தானே செய்வாங்க, தெரில மச்சான் இருக்கலாம் அப்படின்னு. அப்போ வீட்டில் அரிசி இருக்குன்னு சொல்லி அதை மிக்சியில் போட்டு என்ன பண்ணிருக்கிறாரு, அரைச்சி அதை பொடி பொடியாக்கி இந்த கஞ்சிக்கு ரெடி பண்ணுவாங்க, அந்த மாதிரி இதுக்கு ரெடி பண்ணிவிட்டு அதில் தண்ணியை ஊற்றி அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, தோசை மாவு மாதிரி மாறுதா அப்படிலாம் செக் பண்ணி பார்த்துருக்காரு. செக் பண்ணி பார்த்து அப்புறம் அதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டு இப்படி தான் சாப்பிட்டு அன்னைக்கு போச்சு. ரிசல்ட் வந்துச்சோ இல்லையோ, ஏதோ ஒரு புதிய எண்ணம், ஒரு ஐடியா தோணி இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் என்னன்னா அந்த தனிமையில் ஏதோ ஒரு சில விஷயங்கள் நம்ம கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்ற பொழுதுதான் நமக்கெல்லாம் இந்த மாதிரியான ஆற்றல்கள், நமக்குள்ள இருக்கக்கூடிய பேராற்றல் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். எஸ், கண்டிப்பா சொன்னோம். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். ஒரு சின்ன பிரேக் போயிட்டு நிச்சயமா. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். கல்பனா, நம்முடைய வாழ்வில் தனிமை நமக்கு கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல நன்மையான விஷயங்கள் என்னென்னு சொல்லி அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க? எஸ், தனிமை அப்படின்றப்போவே நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் அது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம். ஐயோ தனியாக இருக்கோமே, யாருமே இல்லையே நம்ம கூட அப்படின்ட்டு சிந்திப்போம். அது நெகட்டிவ் சைடு தான் நிறைய பார்ப்போம், ஆனால் பாசிட்டிவ் சைடும் இருக்குது அப்படின்றது தான். ஸோ அப்படிப்பட்ட அந்த பாசிட்டிவ் சைடு யோசிக்கிற போது எமோஷனல் ஸ்ட்ரென்த் அந்த தனிமையில் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது சுற்றி இருக்கிறவங்க தான் நம்மளோட எமோஷனை எப்படியோ டேமேஜ் பண்ணுவாங்க இல்லையா, எப்படியோ அழ வைக்கிறதோ இல்லை நம்மளை கஷ்டப்படுத்துறதோ இல்லை நம்மளுடைய கண்ணீருக்கு காரணமாகவும் இருப்பாங்க. நம்ம தனியாக இருக்கும்போது அப்படி கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் நம்ம இதை விட அதே பயங்கரமாக சில காரியங்களை குறித்து நம்ம யோசிக்கலாம். கண்டிப்பா. அதாவது அந்த தனிமையாக இருக்கின்ற பொழுது ஒரு ஒரு அளவுக்கு தான் ஒருத்தருடைய வலியும் வேதனையும் என்ன பண்ணுவோம், ஒரு ஆளால் தாங்கிக் கொள்ள முடியும். அதுக்கு மீறி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுவாங்க, வெடிச்சு செதறுவாங்க. அப்போ அவங்களோட வந்து ஒரு பேராற்றல் அப்படிங்கிறது வெளிப்படும். அப்போ அந்த தனிமையில் இருக்கின்ற பொழுது யாருமே எனக்கு உதவிக்கு இல்லை, யாருமே என்னை தூக்கி விட இல்லை அப்படிங்கிறத நான் உணர்ற வரைக்கும் புலம்பிக்கிட்டே இருப்பேன். எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, என் பக்கத்தில் யாரும் இல்லை, யாருக்கும் என்னை பிடிக்கல, அப்படி இப்படின்னு என்ன பண்ணுவோம், புலம்பிக்கிட்டே இருப்போம். ஒரு கட்டத்தில் இந்த உண்மையை உணர்ந்து கொண்ட பிறகு நம்ம என்ன செய்வோம்னா, ஓகே என்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க, அப்போ நானே தான் என்ன பண்ணுவோம், செயலில் இறங்கணும், நானே தான் எழுந்து இருக்க வேண்டும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம செயல்பட தொடங்குகின்ற பொழுது அந்த மன வலிமையை வேற யார் வந்து அதை டேமேஜ் பண்ண நினைச்சாலோ அதை வந்து டேமேஜ் பண்ண முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மன வலிமை என்ன பண்ணுது, தனிமை நமக்கு கொடுக்கும். ஸோ சிறப்பு. இன்னும் இது போல வேற என்ன விஷயங்கள் தனிமையில் கிடைக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் வாழும்
இந்த உலகிலே வாய்ப்புகள் இல்லை என்று தவித்து கொண்டிருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கின்ற பல பேரை நாம் பார்க்கிறோம். இளைஞர்களும் சரி, பெரியவர்களும் சரி, எனக்கு வேலை கிடைக்கவில்லை, எனக்கு கிடைத்த வேலையிலே நிம்மதி இல்லை, அந்த வேலைகளை செய்வதற்கான திறமை என்னிடத்திலே இல்லை என்று ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு வாய்ப்புக்கான, வாழ்வதற்கான வழிகளை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இதோ இந்த நிலையிலே இருக்கின்ற நமக்கு வில்லியம் எலாரி சானிங் என்ற இந்த ஒரு அறிஞர் ஒரு அழகான கருத்தை சொல்லுகிறார். A man in earnest finds means, or if he cannot find, create them. ஊக்கமுள்ள ஒரு மனிதன் வாழ்வதற்கான வழிகளை தேடி கண்டுபிடிக்கிறான். அவை காண கிடைக்கவில்லை என்றால் அவற்றை அவன் உருவாக்குகிறான். நண்பர்களே, இதுதான் வாழ்வுக்கான வழி. நான் வாழ்வதற்கு என்னை சுற்றிலும் அண்மையிலும் தூரத்திலும் வழிகள் இருக்கின்றனவா என்று நாம் தேட வேண்டும். கிடைத்துவிட்டால் நல்லது. ஒருவேளை கிடைக்கவில்லை என்றால் அந்த வாய்ப்புகளை உருவாக்க வேண்டியதும் நம்முடைய கடமையே. வேறு யாரோ வந்து எனக்காக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார்கள், அதற்கு பிற்பாடு நான் வேலை செய்வேன் என்று ஒருவன் சோம்பியிருந்தால் அவன் வாழ்க்கையிலே வெற்றி பெறப் போவதில்லை. வாய்ப்புகளை தேடுகிறோம், கிடைத்தால் சரி, கிடைக்காவிட்டால் அந்த வாய்ப்புகளை அவன் உருவாக்க வேண்டும். அதிலே தான் அந்த மனிதனுடைய அந்த ஆக்கப்பூர்வமான சக்தியும் அறிவும் ஆற்றலும் வெளிப்படும். எனவேதான் இந்த அறிஞர் கூறுகிறார், ஊக்கமுள்ள மனிதர் வாழ்வுக்கான வழிகளை தேடி கண்டுபிடிக்கிறார். அவை காண கிடைக்காவிட்டால் அவற்றை அவரே உருவாக்குகிறார். நாமும் வாழ்க்கைக்கான வழிகளை நாம் உருவாக்கி அந்த வழிகளிலே நாம் வாழ்ந்து வெற்றி பெறுவோமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆண்டவர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம் தனிமையில் இனிமை காண முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அடுத்ததா நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஸோ அடுத்ததா அந்த தனிமை நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முரண்கள் அப்படின்னு எதுவுமே எழுவதற்கு வாய்ப்பே கிடையாது. யாரோ ஒரு 2 பேர் இருந்தால் தான் 2 பேருடைய கருத்துக்கள் வெவ்வேறாக இருக்கின்ற பொழுது அங்கே கருத்து வேறுபாடுகள், முரண்கள் அப்படிங்கிறது எழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கே நான் மட்டும்தான் இருக்கிறேன். அப்போ அப்படிங்கிறப்போ எனக்கு யாரோட எதுவும் ஆகாது, சண்டை, பெரிய பிரளயம், பிரச்சனை எதுவும் வெடிக்காது. நான் பேசாமல் இருந்து ஐயோ இவங்ககிட்ட பேசலேன்னு மனசு வருத்தப்படுறதுக்கோ வேலை இல்லை. என் கருத்தை அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்காங்களே, நான் என்ன சொல்ல வரேங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சிக்க மாட்டேங்காங்களே, நான் வருத்தப்படுறதுக்கு தேவை கிடையாது. இல்லை அவங்க ஒரு வார்த்தை சொல்ல, நான் ஒரு வார்த்தை பதிலுக்கு சொல்ல, இப்படி சண்டை போடுறதுக்கு வேலை கிடையாது. ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம், தனிமையில நான் இருக்கேன். அப்போ அந்த முரண்கள் எழுவது அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. ஒருவேளை முரண் எழுந்தா எனக்குள்ளே தான் எழுந்துக்கணுமே தவிர வெளியே எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்காது என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம். இன்னும் இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்னை இந்த தொடரில் இணைந்தமைக்காக உங்களுக்கு இதயபூர்வமான நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற உரிமைகளினுடைய புனிதத்தன்மையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அடிப்படை உரிமைகள் பகுதியில் பிரிவு 21 உயிர் வாழும் உரிமை, உயிரை காக்கும் உரிமையை பற்றி பேசுகிறது. அந்த உயிர் வாழுவதற்கான உரிமை பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியது என்பதை ஒவ்வொரு வழக்காக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற வழக்கு இந்தர்ஜித் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி என்கிற ஒரு வழக்கு. இந்த வழக்கு 1979 ஆண்டிலே நடைபெற்ற ஒரு வழக்கு. இந்த வழக்கில் நீதிமன்றம் தெள்ள தெளிவாக தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறது. எப்படி பதிவு செய்திருக்கிறது என்றால், இந்த ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு இந்தர்ஜித் என்பவர் சிறையில் அடைக்கப்படுகிறார். அங்கே அவரை மிக கொடூரமாக அவர்கள் தண்டிக்கிறார்கள், மிக கொடூரமாக அடித்து உதைக்கிறார்கள், அங்கே சித்திரவதை செய்கிறார்கள். ஒன்று குரூவல்டி, இன்னொன்று டார்ச்சர். அவர் அதை எதிர்த்து அவருடைய வழக்கறிஞர் வழக்கு தொடுக்கிறார். அவருக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகள் கணக்கில்லாதவை. அந்த அளவிற்கு கொடூரமான தாக்குதல், தொடர்ச்சியாக சித்திரவதை செய்யப்படுகிறார். அது மனித உரிமைகளுக்கு விரோதமான தீவிரமான குற்றம் செய்தவர்களை அப்படித்தான் காவல்துறை நடத்துகிறது, அது நமக்கு தெரியும். ஆனால் மனித மாண்பை இழக்கச் செய்கிற வகையில் மிக கொடூரமான தண்டனையை காவல்துறை அதிகாரிகள் அவர் மீது நிகழ்த்துகிறார்கள். இப்படி கொடுக்கப்படுகிற தண்டனை என்பது, சித்திரவதை என்பது
அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது, அரசியலமைப்பு சட்டம் வழங்குகின்ற மனித உரிமைகளுக்கு எதிரானது என்று சொல்லி அந்த கொடூர தண்டனையை அவர் மீது இழைத்தவர்களுக்கு நீதிமன்றம் தண்டனை வழங்குகிறது. அப்போ ஒருவர் குற்றம் செய்துவிட்டு வருகிற பொழுது ரொம்ப ஈஸியாக கேட்டால் எல்லாம் ஒன்றும் ஒத்துக்க மாட்டாங்க, அது நமக்கு தெரியும். ஒரு ஏதோ எப்போதோ பார்த்த திரைப்படத்தில் சத்யராஜ் ஒருவரை அப்படி தான் அடித்து துவைச்சிக்கிட்டு இருப்பார். அப்போ ஒரு வழக்கறிஞர் சொல்லுவார், அப்படியெல்லாம் அடிக்கிறது உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வழக்கறிஞருடைய வீட்டில் தான் திருட்டு போயிருக்கும், கொஞ்சம் சங்கிலி திருட்டு போயிருக்கும். அப்போ அவர் கேட்பார், அப்படிங்களா ஐயா, அடிக்கக்கூடாதா, சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா சொல்லுங்க ஐயா, எடுத்தீங்களா ஐயா, உண்மையை சொல்லுங்க ஐயா, நீங்கள் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்பார். அந்த குற்றவாளி எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு சொல்லுவார், ஐயோ எனக்கு தெரியவே தெரியாதியா அப்படின்னு சொல்லுவார். இவர் வழக்கறிஞர்கிட்ட சொல்லுவார், விசாரிச்சுட்டேங்க அவர் எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதை மாதிரியும் விசாரிக்க முடியாது. ஆனால் ஒருவருடைய உயிரை குற்றுயிராக்கும் அளவுக்கு சித்திரவதை செய்வதையும் சட்டம் அனுமதிப்பது கிடையாது. சட்டத்திற்கு உட்பட்ட தண்டனை முறைகளை அவர்கள் கொடுக்கலாம். ஆனால் நம்ம திரைப்படங்களில் பார்க்குற மாதிரி போட்டு அடிக்கிறது, துவைக்கிறது, தண்ணி ஊற்றுறதுன்னு சொல்கிறதையே நம்ம உண்மைன்னு நினச்சிட்டு பல காவல் நிலையங்களில் அப்படித்தான் சித்திரவதைகள் நடக்கின்றன. ஆனால் அவை மனித உரிமைகளுக்கு எதிரானது, சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு எதிரானது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, அரசியலமைப்பு சட்ட பிரிவு 21க்கு எதிரானது. எனவே அப்படிப்பட்ட கொடூர தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்ததோடு மட்டுமல்லாமல் அப்படிப்பட்ட தண்டனை வழங்கியவர்களுக்கு தண்டனை வழங்கியது என்பது ஒரு விசித்திரமான செய்தி. எனவே இப்படி நம்முடைய மாண்பையும் உரிமையையும் வாழ்வையும் பறிக்கக்கூடிய செயல்களில் யார் ஈடுபட்டாலும் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களும் தலையிட்டு அந்த தண்டனையிலிருந்து நம்மை காப்பாற்றுகின்றன என்பது நமக்கு ஆறுதல் அளிக்கும் செய்தியாக இருக்கிறது. எனவே அதுக்காக காவல்துறையினர் மயிலிறகு கொண்டு வருடி கொண்டே விசாரிக்கணும்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. குற்றம் செய்தவர்களிடம் வந்து பல நேரம் குற்றத்தை உண்மையை ஒத்துக்கொள்ள வைப்பதற்காக சில நடைமுறைகள் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆனால் அதுவும் சட்டத்திற்குட்பட்டு நியாயப்படுத்தப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதுதான் சட்டம் சொல்வது. அதை மீறி குற்றீரும் குலையீருமாக ஆக்குவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை என்பதை இந்த நீதிமன்ற தீர்ப்பு, இந்தர்ஜித் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி என்கிற இந்த வழக்கு மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. எனவே நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக பாதுகாவலனாக அரசியலமைப்பு சட்டம் திகழ்கிறது என்பதை உறுதிப்படுத்தவே இந்த வழக்கை உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு பேசிட்டு இருக்கிறோம் தனிமை நமக்கு கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் என்னென்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்றாங்க. எஸ், இது ரொம்ப அழகான ஒரு காரியத்தை குறித்து சொல்றது. என்ன அப்படின்னா, நம்மளே எப்பங்க லவ் பண்ணுவோம்? கண்டிப்பா இப்ப இருக்க இந்த காலகட்டத்துல ஓடிட்டே இருக்குமே தவிர அது கண்ணால நின்று ஒரு நிமிஷம் நம்மளை பாக்குறது கூட டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே போயிட்டு இருக்கோம். ஆனா இப்படிப்பட்ட இந்த தனிமை அப்படின்றப்போ நம்மை தனிமைப்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த நேரத்துல நம்ம அந்த செல்ஃப் லவ், நம்மளே காதலிப்பதற்கு, அன்பு செய்வதற்கு நேரம் கிடைக்கும் என்பதை கற்றுக்கொள்ளும். நிச்சயமா இந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிறப்ப நம்மக்கிட்ட இல்லவே இல்லையான்னு கேட்டால் இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே ஒரு குழந்தையாக இருந்து வளர்ந்து வரக்கூடிய பருவத்தில் நாம் நம்மை நேசிப்பது, எனக்கு பிடிச்ச உடையை நான் அணிவது, எனக்கு பிடிச்ச கலர் இது, எனக்கு பிடிச்ச சாப்பாடு இது, எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட நிறைய லிஸ்ட் இருந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் லிஸ்ட் போடுங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ண, நம்மளே யோசித்து சொல்ல வேண்டிய நிலைக்கு ஆளாயிருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு அப்பா அம்மாவிற்காக இந்த விஷயங்கள் ஓகே, இது அப்பா அம்மாக்காக என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறோம், சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அடுத்து கணவனுக்காக, மனைவிக்காக, குழந்தைகளுக்காக, என்னுடைய நண்பர்களுக்காக அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோன்னா அந்த ப்ரியாரிட்டி எல்லாமே என்ன ஆச்சுன்னா நிறையா மாற ஆரம்பிச்சுட்டு. ஒரு வேலைக்கு போன தொடக்கத்தில் வந்து நமக்கு முதல்ல சம்பளம் வாங்குறப்ப நம்ம என்ன யோசித்து வச்சுருப்போம்னா, அந்த சம்பளம் வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்து ஏதோ ஒரு அழகான மொபைல் ஃபோன் பிடிச்சதாக இருக்கலாம், இல்லை மோட்டார் சைக்கிள் பிடிச்சதாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிடித்தமான ஒரு பொருள் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம நினச்சிருப்போம், நான் முத வேலைக்கு போய் இந்த பொருளை நான் என்ன பண்ண போகிறேன், நான் சொந்தமாக வாங்க போகிறேன்னு. ஆனால் அந்த முதல் மாத சம்பளம் பெற்ற உடனே நம்ம மைண்டில் என்ன இருக்குன்னா, எதை வாங்கணும்னு நினச்சோம் அது நம்ம மைண்டில் இருக்காது. இதை வச்சு நம்ம அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுறது, அவங்க நம்ம இவ்வளோ வளர்த்து வச்சிருக்காங்க, அப்போ அவங்களுக்கு என்ன கொடுக்குறது, ஸோ அப்போ இங்கே நான் என்ன என் ஃபேமிலிக்கு நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறது, அது மாதத்தில் ஓடிடும். ஓகே, 2வது மாதத்தில் நமக்கு சம்பளம் வரும்ல, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம். அப்போ 2வது மாதம் சம்பளம் வரும், அதுக்குள்ள அந்த 1 மந்த்துக்கான ஃபேமிலி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஒன்று கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிப்போம். இப்போ இதை விட இந்த மாதம் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தா இன்னும் ஃபேமிலி என்ன ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் நம்ம எதை ஆசைப்பட்டு விரும்பி ரொம்ப ஒரு விஷயமோ அந்த ஆசை இன்னும் ஒரு காணல் நீர் போல நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ இது தனிமையில் இருக்கின்ற பொழுது நான் யாருக்காகவும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணவோ இல்லை அவங்களுக்கு நான் இதை சாக்ரிஃபைஸ் பண்ணவோ எனக்கு தேவை அப்படிங்கிறது கிடையாது. அப்போ என்னை நானே நேசிக்க அந்த நேரத்தில் நம்ம ஒரு வேறு ஒன்றும் வேண்டாம். நம்ம வீட்டில் எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க, நம்ம மட்டும் ஒரு நாள் வீட்டில் தனியாக என்ன பண்ணுறோம் இருக்கிறோம் அப்படின்னா, அந்த தனியாக இருக்கிற நாள் எனக்கு பிடித்த பாடல்களை நான் என்ன பண்ணுவேன்,
கேட்பேன். எனக்கு பிடித்த தொலைக்காட்சி தொடர்களையோ இல்லை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையோ இல்லை இன்னும் பிற வீடியோக்களோ என்ன பண்ணுவேன், நான் உட்காந்து நான் எனக்கு பார்த்து நான் என்ன பண்ணுவேன், நான் என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அதெல்லாம் பிடிக்கும். எஸ், முக்கியமான விஷயம் எனக்கு விருப்பமான அந்த வார்த்தை தான். ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு ஃபேமிலியாக உட்காந்துருக்கிறோம், நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்க முடியும், கேட்டால் பாட்டு போட்டால் தலைவலிக்குதாம்பாங்க, ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஸோ அப்போ என்னை நானே அன்பு செய்ய இந்த தனிமை எனக்கு மிகப்பெரிய ஒரு கொடையாக இருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு சார்ந்த விவசாயத்துக்கு வாடகைக்காக பயன்படுத்தக்கூடிய கருவிகளை உள்ளடக்கிய வாடகை மையங்கள். இந்த வாடகை மையம் அப்படிங்கிறது தனியாருக்காக அரசாங்கம் வச்சு கொடுத்தது. கிராம அளவிலையும் ஒன்றிய அளவிலையும் இது வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கருவிகள் பார்த்தா ஒரு டிராக்டரோடு இணைஞ்சு, சின்ன டிராக்டர், அதான் மினி டிராக்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மினி டிராக்டரு, அப்புறம் மீடியம் டிராக்டர், அப்புறம் பெரிய டிராக்டர், இந்த டிராக்டர்களோடு இணைஞ்சு எல்லா விதமான கருவிகள் அந்தந்த பகுதிக்கு எது தேவைப்படுமோ அந்த மாதிரி கருவிகள்லாம் இணைச்சு ஒரு வாடகை மையமாக ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல வச்சு கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த கருவிகள் இருக்குங்க. ரெண்டாவது யார்கிட்ட இருக்குது? தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் கருவிகள் இருக்குங்க. மூணாவது யார்கிட்ட இருக்குது? நம்முடைய வேளாண்மை பொறியியல் துறையில் இருக்குது. அவங்களும் புல்டோசர், ஜேசிபி, ஹிட்டாச்சி, போர் போடக்கூடிய இயந்திரங்கள், அது தொட்டு எல்லா விதமான உழுவை கருவிகள், 9 கொத்து கலப்பை, 7 கொத்து கலப்பை, 5 கொத்து கலப்பை, ரோட்டவேட்டர், தென்னை மட்டையை தூளாக்கும் கருவி, காய்கறிகள் நடவு செய்யும் இயந்திரம், உளி கலப்பை, பல்வேறு வகையான கருவிகள் அவங்க வரப்பு அமைக்கும் இயந்திரம், வரப்பு சேறு பூசும் இயந்திரம், கடலையை பிரிக்கிற இயந்திரம், உளுந்து, தட்டைப்பயிறு போன்ற தானியங்களை உடச்சி தூளாக்கி தானியங்களையும் இதையும் தனியாக பிரிக்கக்கூடிய இயந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு வகையான இயந்திரங்கள் அவங்க வச்சுருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு 500 ரூபாய் வாடகைங்க. 1 மணி நேரத்துக்கு 500 ரூபாய் வாடகை. அப்படிங்கிறப்ப உங்களை சுற்றி வாடகைக்கு இவ்வளவு விதமான இயந்திரங்கள் இருக்குங்க. இந்த இயந்திரங்கள் எந்தெங்கங்க இருக்குது, அது யாரை தொடர்பு கொள்ளணும், அது கிடைக்கிறதுக்கு யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற விவரத்தை கையில் வச்சுக்கணுங்க. ஒவ்வொரு ஒன்றியத்துலேயும் வட்டார வளர்ச்சி அலுவலர், பிடிஓ ஆஃபீஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அங்கே உள்ளே போனீங்கன்னா அக்ரி ஆஃபீஸ் இருக்கும். அந்த அக்ரி ஆஃபீஸில் ஒரு உதவி பொறியாளர் இருப்பார், வேளாண்மை பொறியியல் துறையோட உதவி பொறியாளர். அவர்கிட்ட கேட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த 3 அமைப்புக்கான விபரமாக அவர்கிட்ட இருக்கும். யார் வாடகை மையம் வச்சுருக்காங்க, யார் எந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் என்ன விதமான கருவிகள் இருக்குது, அவங்கள்ட்ட என்ன கருவி இருக்குது, 3மே தெரிய வரும். அப்போ இதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும், எந்தெந்த பணிகளுக்கு எதை பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், எல்லா விபரமும் உங்களுக்கு கிடைக்கும். தயவுசெய்து அவங்கள நேரில் பார்த்து உங்களுடைய இடத்த சொல்லி அதை பயன்படுத்த பாருங்கள். இதுக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை அவங்களோட தொடர்பு எண். அது மட்டும் கிடச்சிட்டா எந்தெந்த பகுதியில் நம்ம எந்தெந்த நேரத்தில் எது வேணும் முன்கூட்டியே நம்ம அட்வான்ஸாக பதிஞ்சு வச்சு நம்ம அதை வாங்கி பயன்படுத்த பெரிய வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வேளாண்மை பொறியியல் துறையில் நம்ம கிணறுகள் இருக்கு இல்லைங்களா, கிணறோட வெளிப்பகுதி உடஞ்சிருக்கும்ல, நம்ம மேற்கு மண்டலத்தில் பாம்பேரின்னு சொல்லுவாங்க, அந்த ஓரப்பகுதியில் உடஞ்சதை சரி பண்ணிவிட்டு புதுசாக கல் கட்டடம் வச்சு கட்டுறதுக்கு, அல்லது சிமெண்ட்டில் கம்பி போட்டு கான்கிரீட் போட்டு கட்டுறதுக்கு மானிய தொகையாக 1.5 லட்ச ரூபா தராங்க. நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா பின்னேற்பு மானியமாக அவங்க பண்ணி தராங்க. கிணறுகளை சரி பண்ணிக்கலாம். உங்களுடைய வீட்டில் உட்காந்து உங்களை மோட்டாரை இயக்கிற மாதிரியான, மொபைலில் இயக்கிற மாதிரியான கருவி 5500 ரூபா 6000 ரூபா ரேட்டில் தராங்க. அதை பயன்படுத்திக்கலாம். இது மட்டும் இல்லாமல் சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய பம்பு, இன்றைக்கி போர் போட்டிங்கன்னா நாளைக்கே சுவிட்சு போட்டால் தண்ணீர் வெளியே எடுத்து கொடுக்குற மாதிரி உங்கள்கிட்ட போர் குழி மட்டும் இருந்தால் போதும். 5 ஹெச்பிக்கு உத்தேசமாக 84,000 ரூபா பணம் கட்டணும்.
7.5 ஹெச்பிக்கு 1,10,10,000 ரூபாய், 10 ஹெச்பிக்கு 1,34,000 ரூபாய். இப்படி பணம் கட்டினோம்னா அவங்களே வந்து மோட்டரை மாட்டி பைப்பை இறக்கி தண்ணீர் எடுத்து கொடுத்துருவாங்க. இது வந்து எவ்வளோ பெரிய இடத்துக்கும் நம்ம ஒரு விவசாயத்தை உடனடியாக செய்கிறதுக்கு பெரிய வாய்ப்பாக இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை பொறியியல் துறைக்கு போங்க, அவங்கள்ட்ட விண்ணப்பம் எழுதி கொடுங்க, உடனடியாக செய்யுங்க. இந்த வருடத்தோட திட்டத்தை பயன்படுத்திக்கங்க. மீண்டும் சந்திப்போம். அருமையான உழவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. கண்டிப்பா. இன்று நான் பேசிட்டு இருக்கோம் தனிமை, அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல பாடங்கள் இருக்கு அப்படின்ட்டு. அடுத்ததாக அடுத்தது அந்த தனிமை எனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தெளிவு, கிளாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த தனிமை தான் என்ன பண்ண கொடுக்கும். வாழ்க்கையில் எனக்கு முடிவெடுக்க முடியலை, எனக்கு முடிவெடுக்க தெரியலை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறந்த ஒரு கொடை என்னன்னா இந்த தனிமை. ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு முடிவு எடுக்கணும், நான் இப்போ வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறேன், நான் கேட்குறேன், ஏன்னா மச்சான் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இதில் எனக்கு என்ன முடிவு எடுக்குன்னு தெரியல அப்படிங்கிறப்போ இப்போ அதில் அவருடைய கண்ணோட்டம்னு ஒன்று இருக்கும். அவர் வந்து அந்த முடிவுக்கு சார்பாக இருக்கலாம், இல்லை எதிராக இருக்கலாம். ஒருவேளை சார்பு இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு நிலைப்பாட்டை கொண்டிருந்தார்னா அவர் எனக்கு அதை சார்பாக என்னென்ன விஷயத்த பாசிட்டிவாக எடுத்து சொல்ல முடியுமோ அதை என்ன பண்ணுவார், எனக்கு எடுத்து சொல்லுவார். அப்போ இன்னொரு நண்பர்கிட்ட போய் கேட்குறேன், ஒருவேளை அவர் அந்த முடிவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார் அப்படின்னா அப்போ அந்த எதிரான கருத்துக்கள் என்ன பண்ணுவார், எனக்கு சொல்லுவார். அப்போ இவர் ஒருத்தர் பாசிட்டிவாக சொல்கிறாரு, ஒருத்தர் நெகட்டிவ் சைடாக சொல்கிறாரு, எனக்கு என்ன முடிவு எடுக்க, திரும்பவும் நான் கன்ஃபியூஷன் தான் என்ன பண்ணுவேன், போய் உட்காருவேன். இப்போ எனக்குமே அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அப்போ தனிமையில் நான் உட்கார்ந்து நான் சுயமாக சிந்தித்து இந்த முடிவுகளை எடுப்பதனால் என் வாழ்வில் ஏற்படக்கூடிய நல்ல நல்ல மாற்றங்கள் என்ன, இந்த முடிவு எடுப்பதற்குரிய தீமைகள் என்னென்ன, ரெண்டையும் ஒரு லிஸ்ட் அவுட் போட்டு உட்காந்து யோசிச்சு, ஓகே இதில் வந்து நன்மைகள் நிறையா இருக்குது, அப்போ அந்த முடிவு என்ன பண்ணலாம், துணிஞ்சு எடுக்கலாம். இந்த முடிவுல வந்து நிறைய தீமைகள் இருக்குது, அப்போ இது தேவையில்லாத ஒரு முடிவு, நம்ம தேவையில்லாமல் என்ன பண்ணுறோம், ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம யோசிக்கலாம். அப்போ இது என்ன பண்ணலாம், கைவிட்டு விடலாம். அப்போ இது எப்போ நம்மளால டிசைட் பண்ண முடியும்னா தனிமையில் இருக்கின்ற பொழுது தான். 4 பேர்கிட்ட ஆலோசனை கேட்கறது தப்பே கிடையாது. அதான் சொல்லுவாங்க, எல்லாரிடமும் ஆலோசனை கேளுங்கள், ஆனால் முடிவுகளை நீங்கள் எடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த முடிவை எடுப்பதற்கு, தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கு, தெளிவான சிந்தனை வளர்த்துக் கொள்வதற்கு இந்த தனிமை பேருதவியாக இருக்கும். கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம், பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம இந்த வெரிகோஸ் வெயின் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நரம்பு சுருட்டல். இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லும்போது வந்து பொதுவாக யாரெல்லாம் ரொம்ப நேரம் அதிகமாக ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கிற மாதிரி வேலைகள் இருக்கோ, உட்காந்துருந்தாலும் அதிக நேரம் அது இது மாதிரி இருக்கும்போது அதிகமாக அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போது போலீஸு, இந்த கார்டாக இருக்கிறவங்க, ப்ளஸ் வந்து பெண்கள், டீச்சர்ஸு, நர்ஸு, ஆப்ரேஷன் தியேட்டர் டாக்டர்ஸு, கடைகளில் வேலை பார்க்குற அத்தனை சேல்ஸ்மேனு, லேடி எல்லாருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதிகமாக இருக்குது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து ரொம்ப அதிக அளவு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள். ஏன்னா இப்போது வெளியே வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நிற்கிற மாதிரி சந்தர்ப்பம் இருக்கலாம். பட் அதுக்கு மற்றபடி வந்து அவங்க ஒரு நேரம் வேலை செய்வாங்க, போவாங்க வருவாங்க, இப்போ ஆஃபீஸ் படிக்கட்டு ஏறுவாங்க இறங்குவாங்க, வெளியே போக வர அந்த ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால இதுக்கு அது பேலன்ஸ் பண்ணிடுது. பட் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், குறிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து அவங்க அந்த சமைக்கும் போது ஒரே இடத்துல நின்றுட்டு ரொம்ப நேரம் அவங்க அந்த வேலைகள் இருக்கும்போது அது வேற எக்ஸசைஸும் பெருசாக இல்லாததுனால இப்போ நாம காமனாக பார்க்கக்கூடியது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், குடும்ப பெண்களுக்கு அதிகமாக அதோட பாதிப்பு இருக்கு. மேலும் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் வருது, பரம்பரை ஒரு காரணம் அதனாலையும் வருது, உடல் பருமன் அதனாலையும் வருது. இப்படி பல காரணங்களால் இந்த பிரச்சனை வந்துருச்சு. இது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஏன் இது காரணம் என்னன்னா, நமக்கு உடம்புல மேலிருந்து கீழே விடுற ரத்தம் திருப்பி கீழே இருந்து மேலே வர்றதில்ல, இதுதான் பிரச்சனை. அதுதான் உங்களுக்கு தடைப்பட்டு நின்று அது சுருண்டு உங்களுக்கு வெரிகோஸ் வெயினா காணப்படுது. அதாவது நம்ம சாதாரணமாக நடக்கும்போது நம்ம காலில் இருக்கக்கூடிய தசைகளே வந்து ஒரு பம்பு மாதிரி வேலை செஞ்சு கீழே இருக்கக்கூடிய ரத்தத்தை மேலே தள்ளுது. நம்ம நடக்காத போது அந்த பம்பு வேலை செய்கிறது இல்லை. அப்போ ப்ரெஷர் வந்து கீழே காலில் இருக்கிற ரத்தத்தோட ப்ரெஷர் அதிகமாகுது. இது என்றைக்கோ ஒரு நாள் அப்பப்போ நடக்கும்போது நம்ம உடம்பு வந்து அதை பேலன்ஸ் பண்ண முடியும். தொடர்ந்து இதே மாதிரி வேலை செய்யும் போது அங்கே நடுவில் இருக்கக்கூடிய வேல்வுகள்லாம் வந்து பாதிப்படையுது. அப்போ ரத்தம் மேலே ஏறத்துக்கான பிரச்சனை வருது. ஸோ இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கால் நரம்பு அவங்களுக்கு வந்து அப்படியே அங்கே பச்சை கலரில் நரம்பு மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் அதுவே வந்து கொஞ்சம் கெட்டியாக தெரிய ஆரம்பிக்கும். அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா அந்த காலோடைய அந்த கலரே வந்து நார்மலாக இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌன், டார்க் ரெட் கலராக மாறும்.
அப்படியே கொஞ்சம் மொத்தமாக பார்த்தா தோலே வந்து கொஞ்சம் கருப்பாயிட்டே வரும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஏதாவது புண்ணு வந்துருச்சுன்னா அதாவது ஆரம்பத்துல கிரீன் ரெட்டு கருப்பு புண் வந்தா ஆறாது. ப்ளீட் ஏற்பட்டாலும் நான் ஸ்டாப் ப்ளீட் ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆரம்ப நிலையிலே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சர்ஜரி இல்லாம நம்ம ஆயுஷ் முறைப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லானவங்க இருக்காங்க. ஃபாலோ பண்ணணும், எக்ஸசைஸ் டயட்டு இதெல்லாம் பண்ணணும். பொதுவா பெண்களுக்கு இது அதிகமா வர்றதுக்கு நீங்களே சொல்லிட்டீங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம வயதான காலத்துல ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தினால கூட இது வர்றதுக்கு பெண்களுக்கு, ஏன்னா பெண்களுக்கு அதிகம் வர்றதுக்கு காரணம் அதுவும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத எனக்கு நினைவு கூறுறோம். மேலும் கர்ப்ப காலத்திலயும் இது வரலாம் பெண்களுக்கு. ஆமா, ஆஃப்டர் ப்ரெக்னன்சி வந்து இந்த வெரிகோஸ் வெயினோட பிரச்சனைகள் வந்து அதிக அளவில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அப்டாமன் அடிவயிறு பகுதியில் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால அந்த ரத்தம் மேலே போகிறதுக்கு அதாவது கரு ஏற்படும் வயிற்றுல இருக்கிறதுனால. ஆமாம், அது ஒன்று. அதே போல் மலச்சிக்கல் ஒரு முக்கியமான காரணமாக கண்டிப்பாக. ஸோ நம்ம சம்டைம்ஸ் நினைக்கலாம் கால் நரம்புக்கும் மலச்சிக்கலுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி. பட் இதில் முக்கியமான ட்ரீட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த மலச்சிக்கலை போக்குறதுமே வந்து ஒரு முக்கியமான சிகிச்சை முறையாக இருக்குது. இந்த பேஷண்ட்க்கு வந்து நம்ம சுகரு கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். ஒயிட் சுகர், சீனி, அப்புறம் சால்ட்டும் மேக்சிமம் குறைக்கணும். அது மாத்திரம் இல்லை, இவங்க வந்து ஜென்ரலாக லேடிஸ் ஜென்ஸு இந்த பாக்கு வகைகள், போதை வஸ்துக்கள், ஸ்மோக்கிங், மதுபான வகைகள் இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். சாப்பிடக்கூடியது அப்படின்னு பார்த்தா நார்ச்சத்து மிகுந்த உணவுகள் அப்படி பார்த்தோன்னாக்கா நமக்கு முழு தானியங்கள், பருப்பு வகைகள், விட்டமின் சி நிறைந்த உணவுகள், விட்டமின் இ நிறைந்த உணவுகள், பொட்டாசியம் நிறைந்த உணவுகள், புரதச்சத்து புரோட்டீன் நிறைந்த உணவுகள், அதே போல் துத்தநாகம் நிறைந்த உணவுகள், மேலும் இஞ்சி பூண்டு எடுத்துக்கணும். மெயினாக வாட்டர் நல்லா சாப்பிடணும், தண்ணி தேவையான அளவு, வாட்டர் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்ஸு, இப்போ வாட்டர்மிலான், மஸ்க்மிலான், மேலும் வெள்ளரிக்காய், இது போன்ற உணவுகளும் நம்ம பேஷண்ட் வரும்போது டயட் கொடுக்குறோம், மெடிசன்ஸ் கொடுக்குறோம். இது எல்லாமே அவசரத்துக்கு அந்த கிரிப் பேண்டு வேணா அவங்களுக்கு வீட்டில் பயன்படுத்தலாம் அவசர நிலைக்கு. அதனால வெரிகோஸ் வெயின்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உடனே பார்த்து தொடர்பு கொண்டால் அதுவும் குணமாக முழுமையாக வாய்ப்பு இருக்கிறது உங்கள் கையிலே இருக்கு. அது புரிஞ்சுக்கிட்டு கடைப்பிடிங்கள், பயனடைங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. சிறப்பான நம்ம ஒரு இதே பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாளில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் நம்முடைய வாழ்வில் இந்த தனிமை நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கொடைகள், வரப்பிரசாதங்கள் என்னென்னு சொல்லி அடுத்ததாக ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க. பல பேரை பார்த்துருப்போம். அதாவது தனிமையில் இருக்கக்கூடியவர்களை வந்து நம்ம பார்த்துருப்போம். அவங்க ரொம்ப அமைதியாக தான் பேசுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஸ்பிரிச்சுவல் இருக்குல்ல, அது ரொம்ப வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டில் கூட இருக்கும். எதனால் அப்படின்னா அது எப்படி அதை அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தனிமை அவங்களுக்கு அது கற்றுக் கொடுத்துருக்கும். ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அப்படின்றது நம்மளுடைய இந்த தனிமையில் நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா என் கூட இன்னொரு ஆள் இருக்கிறாங்க. எப்போவுமே இந்த மனித உயிர்களுக்கு எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ரெஸ்டிங் ஷோல்டர். நான் வந்து சாய்ந்து அழுவதற்கோ இல்லை கரம் பிடித்து செல்வதற்கோ எல்லாருக்குமே ஒரு துணை, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரு துணை அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கின்றோம். இன்னைக்கு வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள் மறுப்பாளர்கள் கூட என்ன நம்புறாங்க அப்படின்னா என்னை வழி நடத்தி செல்வதற்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குது, ஆனால் அதை நீங்கள் கடவுள்னு சொல்லிங்க, நான் அது கடவுள் இல்லைன்னு நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். அப்போ அவங்க நம்பக்கூடிய விஷயம் என்னன்னா ஏதோ ஒன்று என்னை வழி நடத்துகிறது, நான் ஒரு ஆற்றலை இருக்கிறேன், அதுக்கு நீங்கள் இந்த கடவுள் அப்படின்னு ஒரு உருவம் கொடுத்து சொல்கிற விஷயங்கள்ல எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அதாவது இல்லைங்கிறதுல அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்பிக்கையோட இருக்கிறாங்க. அப்போ அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒன்று. அப்போ அந்த தனிமையில் இருக்கின்ற பொழுது நிறைய தனிமையில் இருக்க பெரியவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த வாழ்ந்து வந்த காலகட்டத்தில் நிறையா பொய் சொல்லியிருக்கலாம், சேட்டை பண்ணியிருக்கலாம், நிறையா மற்றவங்களை காயப்படுத்தும் குணம் நடந்திருக்கலாம். ஆனால் அந்த தனிமையின் சூழலில் கொண்டு போய் அவங்களை விடப்பட்ட பிறகு அங்கலாய்ச்சிருப்பாங்க, அழுது புலம்பியிருப்பாங்க, எல்லாம் புரண்டு ஒரு கட்டத்தில் அமைதியான நிலையை எட்டியவுடன் அவங்க அதிகமாக போய் சரணடையக்கூடிய இடம்னு பார்த்தா இறைவனுடைய திருவடியாகத்தான் இருக்கும். உட்காந்து அவர்கிட்ட பேசுவாங்க, ஜெபமாலை சொல்லுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க. சில விஷயங்கள் இவங்களாம் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுமானா அவங்களுடைய லைஃப் என்ன இருக்குன்னா மாறி இருக்கும். ஸோ அப்போ நான் இறைவனோடு இணைந்திருப்பதற்கு, நான் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு, என் வாழ்க்கையின் அடுத்த நிலைகளுக்கு நான் செல்வதற்கு இந்த தனிமை ஒரு மிகப்பெரிய கொடை. அதனால் என்ன அப்படின்னா இந்த லாக்டவுன் டைமில் பார்த்தீங்கன்னா இயற்கை தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டது. எங்கெங்கெல்லாம் ஓசோன் படலத்தில் வந்து ஹோல் ஃபில்லாக இருந்தது அதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிடுச்சு. குறிப்பாக நம்மளுடைய உதகமண்டலம் போன்ற மலை பிரதேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மான்களெல்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா சிட்டிக்குள்ளெல்லாம் அது கேஷுவலாக வந்து உலாவிட்டு போச்சு. ஆனால் அதனுடைய வாழ்விடங்களில் தான் நம்ம இன்றைக்கி நம்மளுடைய வாழ்விடத்தை என்ன பண்ணியிருக்கோம்னா உருவாக்கி இருக்கிறோம்.
அப்போ இந்த இயற்கை தன்னைத்தானே எப்போ புதுப்பிச்சுச்சுன்னா மனுஷன் எந்த வேலையும் செய்யாமல் கொஞ்சம் கம்முன்னு அமைதியாக வீட்டில் இருக்கிறப்ப இயற்கை தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டது. அப்போ அதுபோல நாமும் நம்ம கம்முன்னு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் யாரும் இல்லாமல் ஒரு தனிமையில் நம்மை வைத்திருக்கின்ற பொழுது அந்த தனிமை நம்மளை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ ரீசெட் பண்ணுறதுக்கோ கண்டிப்பாக நமக்கு பேர் உதவியாக இருக்கும். ஸோ அந்த சிந்தனை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். பெங்களூரை சேர்ந்த பிரதீப் ஹெலன் இன்று தங்களது முதலாம் ஆண்டு திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் மகன் எல்வின் பிரதீப், அம்மா மேரி ஜோஸ்பின், வெற்றி, செல்வம், ஸ்ரீதேவி, ஷீலா, அஞ்சலி, பேர்ல், ஸ்டெல்லா ராஜ், பியூலா, டேவிட், ஜூட், ஜோவியன், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் பிரபாவதி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். ஷாம் டேனி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஜேம்ஸ் வசந்த், அம்மா ஏஞ்சலின் எழிலரசி, தாத்தா வின்சென்ட் பால், பாட்டி மேக்தலின் மில்லி, மாமா அருட்பணியாளர் VMJ அடைக்கலராஜ், தங்கை ஷெர்லின், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆலன் ஃபெட்ரிக் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, சகோதரர்கள் ஆரோன், பெரோன், தாத்தா, பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ரஃபேல் இமானுவேல் ரோட்ரிகோ இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, மாமா, அத்தை, தாத்தா, பாட்டி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 91:11. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களே, நம்மை நாமே உணர்ந்து கொள்வோம், தனிமையின் இனிமை காண்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க SLA IT ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.